எல்லாருக்கும் நமஸ்காரங்க. ஐ எம் டாக்டர் விஷ்ணு ராம். வெல்கம் டு ஸ்ரீ ஹெல்த் சேனல். இன்னைக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்ட் 3. டோட்டலாக இது 10th எபிசோட். 10 எபிசோட்ஸ் ஓடிடுச்சு, 9 எபிசோட்ஸ் ஓடிடுச்சு. ரைட். போன வாரம் நிறைய சயின்ஸ் பார்த்தோம். இந்த வாரம் அவ்வளோ டஃப்பாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்துடலாம். போன வாரம் பேசும்போது டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் சொல்லும்போது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் வர டயபெட்டிஸ். இப்போ ஜென்ரலாக ப்ரெக்னன்சியை 3ஆக டிவைட் பண்ணுவாங்க. 3 ட்ரைமெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ட்ரைமெஸ்டரும் 3 months இருக்கும். சரிங்களா? இப்போது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா ஸ்பெசிஃபிக்காக அது 2nd trimester and 3rd trimester தான். அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட் 2nd 3rd month இல்லாமல் 4th monthலேருந்து டெலிவரி டைம் வரைக்கும் வர டயபெட்டிஸ் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் 2nd 3rd monthலேயே டயபெட்டிஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது சொல்கிறேன். இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் அந்த சுகர் லெவல்ஸை நம்ம 200க்கு மேலே இருந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? குளுக்கோஸ் லெவல் நார்மல், ரெகுலர் பேஷண்ட். பட் ஜெஸ்டேஷனலில் அந்த வேல்யூஸ் எல்லாமே குறைச்சிடுறாங்க. 180க்கு மேலே இருந்தாலே டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்டிங்லேயும் HbA1c ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் ரிலையபிலிட்டி கம்மி. ஆனால் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் பண்ணணும். ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் பிளட் சுகர் அண்ட் HbA1c மானிட்டரிங் இஸ் அ மஸ்ட். சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸா? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னன்சிக்கும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ப்ரெக்னன்சி முடிஞ்ச பின்னாடி ரிவர்ட் ஆகிடும். ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம், ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தே வில் கண்டினியூ ஆஸ் டயபெட்டிக். இது ரிவர்ட் ஆகும். ஆனால் லேட்டர் ஏஜஸில், லேட்டர் ஒரு 10 to 20 years கழித்து அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்தவங்களில் ஒரு 30 to 60% ஆஃப் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் வரும். சரிங்களா? ரைட். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னன்சி அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ரைட்டு. இதுக்கு வேறு மெக்கானிசம், அதுக்கு வேறு மெக்கானிசம் சயின்டிஃபிக்கலி, அது நம்ம பார்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு பிறந்த சில்ட்ரன் அவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும் வாய்ப்புகள் அதிகம். நம்ம போன வீக்லேயே பேசணும் அதை பற்றி. சரி, ரைட்டு. இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இந்த ஹை பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே சைலண்ட்டாக ஒரு ஆளை சாச்சிற வியாதிகள். அதனால தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒபிசிட்டியாவது நம்ம கண்ணு முன்னாடி வெயிட் ஜாஸ்தியாகிறத பார்த்து நம்ம அதுக்கு மேனேஜ் பண்ணுமா வேணாமான்னு ஒரு டெசிஷன் எடுக்கணும். ரைட். இது சைலண்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபார் மெனி பீப்புள். ரைட்டு. இப்போ சிம்டம்ஸில் டிப்பிக்கல் சிம்டம்ஸ், ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷனுடைய சிம்டம்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ டிப்பிக்கல் சிம்டம்ஸ்னால் என்னென்னா, ஒரு பாலியூரியா சொல்லுவோம். அதாவது நைட் இல்லை டே டைம்லேயும் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன். இது ஏன்னா ஆஸ்மாட்டிக் டயூரிசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த யூரின்லேயே சுகர், பிளட் குளுக்கோஸ், சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யூரின் அடிக்கடி போகும். சரி, அதனால் என்னாகும், பாலிடிப்சியா சொல்லுவோம். நிறைய தேர்ஸ்டியாக இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்னால பாலிஃபேஜியா, பசி அடங்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது காமன் சிம்டம். பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா. அடுத்தது ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னால் நிறையா சொல்லலாம். அதில் மெயினாக சொல்லணுன்னா வெயிட் லாஸ், காரணமே இல்லாமல் வெயிட் லாஸ்.
அப்புறம் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், டயர்டாக இருக்குப்பான்னா யாருக்கு இப்போ காமன் பீப்புளே எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, போய் சுகர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு காமன் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், வெயிட் லாஸ். இது தவிர இந்த ஷோல்டர் பெயின், 2 ஷோல்டர்ஸும் பெயின் இது வரும். அப்புறம் இச்சிங், ஜென்ரலைஸ்டு இச்சிங், உடம்பு பூரா இச்சிங் இருக்கும். அப்புறம் ஜெனிடேலியா சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து இச்சிங் ரொம்ப காமன் இது. அப்புறம் சின்ன சின்ன கொப்பளங்கள் அடிக்கடி வரும், ஆப்சஸ். எங்கே ஆப்சஸ் வந்தாலும் நம்ம டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கணும். இது இது ஏடிபிக்கல் சிம்டம் சொல்கிறோம். சிம்டம்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன் என்னென்னா, கண்ணு லென்ஸ் ஹைட்ரேஷன், நம்ம பிளட் சுகருக்கு தகுந்த மாதிரி லென்ஸுடைய திக்னஸ் வேரி ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு மொயின்னு தெரியும், சிலருக்கு திடீர்னு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும், திடீர்னு கண் மங்கலாக இருக்கும். இது ஃப்ளக்சுவேஷன் இன் பிளட் சுகர் வேல்யூஸ். அடுத்தது ஓரல் கேவிட்டி, பல்லில் ஆப்சஸ் எல்லாம் வரும், அடிக்கடி வரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிகேஷனோட சிம்டம்ஸில் மைக்ரோவாஸ்குலர், மேக்ரோவாஸ்குலர் சொல்லுவோம். மைக்ரோவாஸ்குலர் சிம்டம்ஸ், மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். மேக்ரோவாஸ்குலர்னா ஹார்ட்டு, பிரெயின் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறது. மைக்ரோவாஸ்குலர்னால இந்த நரம்பெல்லாம் வீக் ஆகி இந்த கால் எரிச்சல், மரமரப்பு, பாதம் எங்கே ஊன்றோம்னே தெரியாத ஒரு நிலை, இதெல்லாம் வந்து கையிலையும் மரமரப்பு இருக்கும். முழங்காலுக்கு கீழே ஒரே மரமரப்பு, இல்லைன்னா எரிச்சல். இது ரொம்ப காமன் சிம்டம். இது மோர் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ். இது நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், மோர் காமன் அமங் ஸ்மோக்கர்ஸ். ஓகே, ஸ்மோக்கர்ஸ் வித் டயபிட்டிஸ். ஓகே, ரைட். அடுத்தது காம்ப்ளிகேஷன்னா யூரினரி சிம்டம்ஸ் வரும், யூரினரி காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எங்கள் ப்ரொஃபஸர் தான், ரினவுண்டு ப்ரொஃபஸர் டாக்டர் டிகே கணேசன் அப்படின்னு, இது ஸ்டால்வார்ட் இன் மெடிசன். நம்ம ஆக்சுவலாக சவுத் இந்தியாவிலேயே வெரி ஃபேமஸ் ஃபிசிஷியன். அவர் தான் சொல்லுவார் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது, காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இன்க்ளூட் nephropathy, retinopathy, cardiomyopathy, neuropathy, and the treatment is வெங்கடாஜலபதி அப்படிம்பார். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன், இது வே பேக் இன் 1986 அவர் சொன்னது. ஸோ ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் ஹிம், ரைட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிம்டம்ஸ். சரி, எக்ஸாமினேஷன் ஒரு டாக்டர் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் ஆல்ரெடி செட் இன் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், டயபிட்டிஸ் சைலண்ட்டாக இருக்கும், டயபிட்டிஸ் டிடெக்ட் பண்ணும்போதே 1 or 2 காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக டயபிட்டிஸை நம்ம டிடெக்ட் பண்ணுறோம்னா ஒரு 5 to 10 years முன்னாடியே அந்த டிசீஸ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்லியிருக்கோம், ரைட். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸோட பிபி மானிட்டர் பண்ணணும், ஹார்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். தென் யூ லுக் அவுட் ஃபார் பெரிஃபரல் நர்வ்ஸ் நல்லா இருக்கான், பெரிஃபரல் பிளட் வெசல்ஸ் இன்டாக்டாக இருக்கா, கண் இப்படி இருக்கு, உள்ளார கண்ணில். நாங்கள் ஃபிசிஷியன்ஸ் எல்லாம் முதல்ல ஆஃப்தால்மாஸ்கோப்னு ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அதுக்கு இப்படி வச்சு கண் வச்சு பார்ப்போம். அது இப்போ அவுடேட்டட் ஸ்கில் மாதிரி ஆயிடுச்சு. நோ ஒன் யூசஸ் அண்ட் ஆஃப்தால்மாஸ்கோப், ரைட். ஓகே, அதை வச்சு கண் உள்ளார கண் டேமேஜஸ் இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாமே எக்ஸாமினேஷனில் டாக்டர் வில் சி. அதுக்கு அடுத்தது இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணுமான்னா டெஃபினெட்லி பண்ணும். எதுக்கு பண்ணும்? இதே மாதிரி தான், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டயபிட்டிஸ். நம்ம டயபிட்டிஸ் வேல்யூஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, ப்ரீ டயபெட்டிக், நார்மல், டயபிட்டிஸ் மெல்டஸ் 3 சொல்லியிருக்கோம். ஸோ அது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு பண்ணும். மோர் தென் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது, ரைட். அப்புறம் பிளட் கவுண்ட்ஸ் பண்ணும்போது இந்த எம்சிவின்னு ஒன்று ஜாஸ்தியாக இருந்தால் அது B12 டெஃபிஷியன்சி டயபிட்டிஸில் வரும், அதனால இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அது ஒரு காரணம், இந்த நர்வ்ஸ், அந்த மரமரப்பு, கால் கை மரமரப்புக்கு, அதுக்கு, ரைட். அப்புறம் டயபிட்டிஸ் இருக்கும்போதே ரீனல் டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் டிடெக்ட் பண்ணும்போதே.
அப்புறம் ரொட்டீன் செக்கப்லேயும் நம்ம மைக்ரோ ஆல்பியூமின்னு ஒன்று பார்க்கணும் யூரினில். யூரினரி புரோட்டீன் கிரியாட்டினின் ரேஷியோ அப்படின்னு ஒன்று பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிட்னி டேமேஜஸ் வந்திருக்கா வரலையா வரப்போகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஹார்ட்டுக்கு இசிஜி எடுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பேசிக் டெஸ்ட். இது தவிர டயபிட்டிஸ்லேயே நான் மாஸ்டர் செக்அப் பண்ணும்போதே சொன்னேன் அபவுட் ஹெச்பிஏஒன்சி. ஹெச்பிஏஒன்சி ஆமாம் ஒரு நல்ல டெஸ்ட்டு தான். பட் அந்த அதில் ஒரு இதோட தான் நம்ம எடுத்துக்கணும். ஹெச்பிஏஒன்சின்னா என்னன்னு அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ரிப்பீட் பண்ணுறதுல தப்பு இல்லைங்க. ஹீமோக்ளோபின் இருக்கு இல்லையா, அதாவது ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம், சிகப்பு ரத்த அணுக்கள். அதில் நடுவில் தான் ஹீமோக்ளோபின் இருக்கு. அதில் ரெண்டு இதுவும் கம்பைன்டு. ஹீம்னா அயன் போர்ஷன், குளோபின்னா ஒரு ப்ரோட்டீன் போர்ஷன். இந்த ப்ரோட்டீன் போர்ஷனில் ஒரு பார்ட்டில் இந்த குளுக்கோஸ் போய் அட்டாச் ஆகிடும். அதை தான் நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். அது பேர் கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின். இது வந்து ஒரு 3 months ஆவரேஜ் சொல்லும். ஏன் 3 months ஆவரேஜ்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக ரெட் பிளட் செல்ஸுடைய லைஃப் ஸ்பேன் 120 days. ஸோ அதனுடைய ஆவரேஜை சொல்கிறது தான் இந்த டெஸ்ட். பிளட் சுகர் இந்த 3 months பிளட் குளுக்கோஸ் லெவல் இந்த 3 months ஹையாக இருக்கா, நார்மலாக இருக்கா, லோவாக இருக்கா. இது ரிலையபிலிட்டி கொஞ்சம் கார்டடாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் இந்த டெஸ்ட் வந்து முதல்ல இந்த மாதிரி குளுக்கோஸ் வந்து இந்த குளோபலின் செயினோட அட்டாச் ஆயிக்குது அப்படிங்கிறது 1950s கண்டுபிடிச்சிட்டாங்க. 1976 தான் இது ஒரு பிளட் டெஸ்டாகவே பண்ண முடியும்னு டிடெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண ஆரம்பித்தது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மிலிட்டரி சர்வீசஸில். ஏன்னா ரியலாக டயபெட்டிக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணாங்க. நாளடைவில் அது ஒரு ரெகுலர் டெஸ்ட் மாதிரியே ஆயிடுச்சு. இந்த ஹெச்பிஏஒன்சி நிறைய கண்டிஷன்ஸில் மாறுபடும். இப்போ எனக்கு ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட் வந்தார். அவர் இஸ் அ ரெகுலர் பேஷண்ட் ஆஃப் மைண்ட். முதலே அவருக்கு ப்ளீடிங் பைல்ஸ் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து செட்ரைட் ஆகி நல்லா இருந்தார். அவள் இப்போ திருப்பி வரும்போது திடீர்னு சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருந்து திடீர்னு ஹீமோக்ளோபின் ஏஒன்சி பண்ணிட்டு கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் பண்ணிட்டு வந்து சார் 9 வந்துருச்சு அப்படின்னாரு. சரி உங்கள் ஹீமோக்ளோபின் எவ்வளோன்னு பார்த்தீங்களான்னா இல்லை சார்னாரு. அப்போ அது முதல்ல பாருங்க. அப்போ ஹீமோக்ளோபின் பார்த்தா அது 9 grams தான் இருந்தது. ஸோ மேல் அடல்ட்டுக்கு 9 grams ஹீமோக்ளோபின் இஸ் வெரி லோ. ஸோ அதை கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் இதை ரீசெக் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஎஸ் கிவன் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹீமோக்ளோபின் நார்மலைஸ் ஆச்சு. ஹெச்பிஏஒன்சி ஆல்சோ காட் நார்மல். ஸோ ஹெச்பிஏஒன்சி நார்மல் ரேஞ்ச் சொன்னேன் 5.76 வரைக்கும் நார்மல், 5.7 to 6.4 ப்ரீ டயபெட்டிக், 6.5க்கு மேலே டயபெட்டிஸ் சொல்கிறோம். அப்புறம் இதை சுகராக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, குளுக்கோஸ் லெவலாக அப்படின்னா இப்போ 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹெச்பிஏஒன்சி. உங்கள் இது பிளட் குளுக்கோஸ் வந்து 7 millimoles. ஒரு மில்லிமோல் வந்து இன்டூ 18 த மில்லிகிராம்ஸ். இப்போ 7 millimolesனா 7 millimoles இன்டூ 18 126 வருதுங்களா, அதுதான் மில்லிகிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ 6ன்னா 7 millimoles, 7ன்னா 8.6, 8ன்னா 10.2, அப்படியே 1.6 1.6 ஆட் பண்ணிட்டே போகணும். இதுதான் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் குளுக்கோஸ் வேல்யூன்னு போடுவாங்க, ரைட். அப்புறம் இந்த ஹெச்பிஏஒன்சி எந்தெந்த கண்டிஷனில் கம்மியாகுது ஜாஸ்தியாகுது இன்ஸ்பைட் ஆஃப் சுகர் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் அனீமிக்காக இருக்காருன்னா, அதே மாதிரி அவருக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா, அப்புறம் நிறையா ஹீமோக்ளோபின் டிசீசஸில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்தவங்களுக்கு, கிட்னி டேமேஜ் இருக்கவங்களுக்கு, ப்ரெக்னன்சியில், அப்புறம் பிளட் இது அயன் சப்ளிமெண்டேஷன், B12 இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஹெச்பிஏஒன்சி வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இது போதும் ஹெச்பிஏஒன்சி பற்றி. சரி, சில ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் ஃப்ரக்டோசமின்னு ஒரு டெஸ்ட் பார்க்குறோம். இது என்னென்னா,
இந்த நம்ம பிளட்ல புரோட்டீன் இருக்கு இல்லையா, சீரம் புரோட்டீன் பிளட் டெஸ்ட்ல பார்த்துருப்பீங்க. அதில் ஆல்பியூமின், குளோபியூலின். இந்த ஆல்பியூமினோட டேக் ஆன பிளட் குளுக்கோஸ் லெவல் தான் ஃப்ரக்டோசமின் லெவல். இது வந்து 2லேருந்து 3 வாரத்து ஆவரேஜ் சுகரை சொல்லும். இந்த டெஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த ஹோமா ஐஆர் ஸ்கோர்னு, இது அது சொன்ன பின்னாடியும் ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் இது செஞ்சுட்டும் வந்தாங்க. அப்புறம் இதை பற்றி இம்பார்ட்டன்ஸும் கேட்டாங்க, அதனால் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஹோமா ஐஆர் ஸ்கோருங்கிறது ஹோமியோஸ்டேசிஸ் மெத்தட் ஆஃப் அசஸிங் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பேசிக்கலாக டைப் 2க்கு டயபிட்டிஸ்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரதான காரணம் அப்படின்னு போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இந்த ஹோமா ஐஆர் ஸ்கோர்னா என்னென்னா, ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸும் ஃபாஸ்டிங் இன்சுலினும் இன்சுலினும் மெஷர் பண்ணி ஒரு கால்குலேஷன் தான், கால்குலேட்டட் வேல்யூ. இதுதான் இது. லெஸ் தேன் 1ன்னா நார்மலில், 1ன்னா ஆவரேஜ், 1க்கு மேலே இருந்தால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு. இது நான் அப்போவே சொன்னேன், இது வந்து கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுற ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு தான். நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டைப் 2 கன்ஃபார்ம் ஆனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா நான் ஆமாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வெயிட் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கம்மி தான். ஓகே சார், ரைட். தென் அடுத்தது, இப்போ டெஸ்ட் எல்லாமே பண்ணியும் டைப் 1 டைப் 2 கன்ஃபியூஷன் சில டைமில் வரும். அதுக்கு ஒரு ஃபியூ இது சொல்லிடுறேன். டைப் 1 டயபெட்டிஸ் யூஸ்வலாக யங்கர் ஏஜ் குரூப், லீன் பர்சனாலிட்டி, இன்சுலின் வந்து அவங்களுக்கு அவசியம் தேவை. அப்புறம் கீட்டோ அசிடோசிஸ்னு ஒரு காம்ப்ளிகேஷன், அது ரொம்ப இது பண்ணிக்கானா அந்த காம்ப்ளிகேஷன் வரும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது டைப் 1. டைப் 2 வந்து அடல்ட் ஏஜ் குரூப்பு, கொஞ்சம் ஒபீஸ் இண்டிவிஜுவல். நான் அன்றைக்கே சொன்னேன், மோர் தேன் 80% டைப் 2 டயபெட்டிக் பீப்புள் ஆர் ஒபீஸ். அடுத்தது, அதனால தான் WHO சவுத் ஏஷியன் பாப்புலேஷனுக்கு ஒபிசிட்டி க்ரைட்டீரியா கம்மி பண்ணாங்க இல்லையா. அது இன்னொரு ரீசன் என்னென்னா, பெர் கேஜி பாடி வெயிட்டுக்கு இந்த சவுத் ஏஷியன் பாப்புலேஷன், அதான் நம்ம எல்லாம் தான், நம்மளுக்கு அந்த ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி. பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. அதனால வி ஆர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ் அண்ட் கார்டியாக் இஷ்யூஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த கொலஸ்ட்ரால் எக்ஸஸாக இருக்குது, இது எல்லாமே அதனாலன்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ டைப் 2ல் ஒபீஸ் இண்டிவிஜுவல், கொஞ்சம் எல்டர்லி. ஓகே. தென் இப்போ டைப் 1க்கு வந்து முதல்லலாம் சி பெப்டைடு அசைன்னு ஒன்று பண்ணுவோம். அதுதான் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தோம். சி பெப்டைடுங்கிறது இந்த ப்ரோ இன்சுலினில் 2 போர்ஷன் ஆஃப் இன்சுலினை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற செயின், கனெக்டிங் பெப்டைடு சொல்லுவோம். ப்ரோ இன்சுலின் பிரேக் ஆகும்போது இந்த செயின் ரிலீஸ் ஆகும், அதுதான் மெஷர் பண்ணி சி பெப்டைடு அசைன். பட் ரிசர்ச்சர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் டைப் 1 டயபெட்டிஸில் இந்த சி பெப்டைட் லெவல்ஸ் கேன் பி மெயின்டைன்டு நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஓகே. இன்னொன்று டெஸ்ட் இப்போ கொஞ்சம் ரிலையபிலிட்டி எதுக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆன்டிபாடி அசே. நான் சொன்னேன் இல்லையா, டைப் 1 டயபெட்டிஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொன்னேன், அவங்களுக்கு இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும். கேட் ஆன்டிபாடிஸ், அந்த மாதிரி நிறையா ஆட்டோ ஆன்டிபாடிஸ், ஐலட் செல் ஆன்டிபாடிஸ், இது பிளட்ல டிடெக்டபிள். இது இருந்தாலே டைப் 1 சொல்லலாம். அந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் அடல்ட் டைப் 2லையும் சிலருக்கு இந்த ஆன்டிபாடிஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட், திஸ் இஸ் ரிகார்டிங். அதே மாதிரி இந்த ஜெனிட்டிக்ஸ் வந்து டைப் 2ல் ஜாஸ்தி. இப்போ ஒரு டயபெட்டிக் இருக்காரு அப்படின்னா அவங்க சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்கள 60 to 70% ஆஃப் பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதே மாதிரி சில்ட்ரன் 60 to 70% ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட். இதுதான் டைப் 1 டைப் 2 டிஃப்ரென்ஸ். ரைட். ஓகே. இப்போ டயபெட்டிஸ் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, அடுத்த கொஸ்டின். எஸ். இப்போ நார்மல் ரேஞ்சு நம்மளுக்கு தெரியும், ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சு சொன்னேன். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 110 to 126,
HbA1c லெவல் 5.7லேருந்து 6.4. அப்புறம் அந்த போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் ஆர் ரேண்டம் பிளட் சுகர் 140 to 199. இவங்க எல்லாம் ப்ரீ டயபெட்டிக்னு சொல்கிறோம். இவங்க தான் நாளடைவில் அது எவ்வளோ நாள்னு டிடெக்ட் பண்ணுறது சொல்கிறது கஷ்டம், ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். சிலர் இம்மீடியட்டாக, சிலர் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ், சிலர் ஆஃப்டர் அ டீகேட் டயபெட்டிக்காக மாறாங்க. இந்த காலகட்டத்தில் டயட் எக்ஸசைஸ்னால இவங்களை நார்மல்சிக்கு கொண்டு வரலாம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து டயபெட்டிஸ் நார்மல்சி கொண்டு போகலாம். நிறைய பேர் ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து டயபெட்டிக்கு தான் போகிறாங்க. இந்த பட் டயட் எக்ஸசைஸ் சில ஃபியூ மெடிசின்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் அது பேஷண்ட்டுடைய ஸோ மெனி ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் மெடிசின்ஸை டிசைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ரெகுலர் பிளட் சுகர் பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, இப்போ ஃபேமிலி ஹிஸ்டரி அப்பாவுக்கு இருக்குது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு இருக்குன்னா நம்ம ஒன்ஸ் இன் அ இயர் செக் பண்ணிக்கணும், ரைட்? அப்போ HbA1c எவ்வளோ நாளைக்கு ஒருக்கானா டயபெட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டு டயபெட்டிக் பீப்புள் வந்து ஒரு ஒன்ஸ் இன் 6 months பண்ணால் போதும்னு அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன். இப்போ ட்ரீட்மெண்ட் மாற்றுறாங்க, கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் இன் 3 months பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு ஃபியூ பேஷண்ட்ஸு மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. அது அப்சல்யூட்லி நாட் நெசசரி. அப்புறம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கவங்க ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் அடிக்கடி. அப்புறம் ஜெஸ்டேஷனல் மதர்ஸ் ஆஃப்டர் டெலிவரி அவங்க அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் லைக் ஹைப்பர் டென்ஷன், ஒபீஸாக இருக்காங்க, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், இந்த டிஸ்லைபிடீமியா சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தே கேன் செக்அப் பிளட் சுகர்ஸ், பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, ரைட்? இப்போ இன்னைக்கு ஐ திங்க் வில் ஸ்டாப் வித் திஸ். இனி next week we'll see more in detail about managing a diabetes.